கதை தினமும் லட்சம் ரூபாய கொடுத்துட்டு அதுக்கு பதிலா நயா பைசாவா வாங்கிக்கிறதா? சரி சரி, படிக்க போய் உனக்கு இருக்கிற மூளையும் கெட்டு போச்சு போல இருக்கு. ஏமா என்ன இவ்வளவு முட்டாள்தனமா பேசுறேன்? இல்லன்னா இதுல ஏதோ சூட்சமும் இருக்கு. சூட்சமும் இல்ல மோசமும் இல்ல. லட்சமா வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா நயா பைசாவா கேட்டா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஏன் பத்மா, வரலட்சுமியும் பரிசும் கேட்காமல வீட்டோட எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? அது என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த கணக்கு பிரகாரம் பத்மா கொடுக்குற 30 லட்சத்துக்கும் ஒரு மாசத்துக்குள்ள நாம 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, கோடி ரூபாயா? இதுல எவ்வளவு சூட்சம் இருக்குது பாத்தீங்களா? ஆமா, ஏன் பத்மா இந்த கணக்கை எப்படி இவ்வளவு கட்டிக்காரத்தனமா கத்துக்கிட்ட? இந்த கணக்கை தான் ஒரு டீச்சர் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டமான கணக்கா இருந்தாலும் சுலபமா எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கப்பா. ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? அது இந்த கணக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்ல? ஆமாப்பா, சாந்தாம்மா கிட்ட நான் டியூஷன் கத்துக்கிட்டா இந்த பரீட்சையில எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்ப்பா. அப்படியே ஆகட்டும்மா, ஞாயிற்றுக்காம அதுக்கு வேண்டிய செய்யப்பா. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமாணிக்கம். உட்கார். உங்க அப்பா எப்பவுமே எங்களுக்கு எதிர்பார்த்தி தான். நீங்க நம்ம கிட்ட வந்திருக்கீங்க. என் தங்கச்சிக்கு டியூஷன் சொல்லி தரணும். யார்? நானா? சாந்தான்றது நீங்க தானே? ஓ மிஸ்டர் சாந்தா, நான் அது பொம்பளை பேரா இருக்குமோன்னு நினைச்சேன். சாந்தாங்கிறது என் பொண்ணுப்பா, பொண்ணு. ஓஹோ, வாங்கம்மா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பத்மா உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிச்சு. உங்க மேல ரொம்ப பிரியம். உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அதனால உங்க அப்பா கிட்ட கேட்க வந்தேன். சம்சாரமப்பா. சாரி, நான் டாக்டரா இருக்குமோன்னு நினைச்சேன். 2ஆம் தரமா, அதான் வயசு டிஃபரன்ஸ் அடிக்குது. அப்ப சாந்தாவை நாளைக்கு டியூஷனுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. மாசம் 25 ரூபாய் சம்பளம் கொடுத்துறோம். டெய்லி ரிக்ஷா அனுப்பிச்சிடுறோம். சரி, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள 4 பாஸ் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, வாங்கிக்க. ஓஹோ, மறந்துட்டேன். நாங்க அட்வான்ஸ். ஐயா, அது பெரிய கதை. இவர் பொண்ணுக்கு நான் புருஷன், எனக்கு இவர் புருஷன். மாமனார் போல இருக்கு. அது ஒரு டைப். உட்காருங்க, நான் போய் புத்தகம் எடுத்து வரேன். யாருங்க? யாரும் இல்லையே. நீயா? நீங்க? அதே தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இது யார் வீடுன்னு தெரியுமா? நீயே சொல்லு. சர்க்கார் வக்கீல் வீடு. ஓஹோ, சந்தோஷம். நான் இங்க டியூஷன் சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா தினம் இங்க வருவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் ஏதாவது உனக்கு சேவை செய்யணுமா? பத்மா, பத்மா, பத்மா வேணுமா? பத்மா, பத்மா. இத வந்துட்டேன். அடடே, எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியாது இல்ல? இவர்தான் எங்க சின்ன. வணக்கம். வணக்கம். பத்மா, அல்ஜிப்ரா புத்தகத்தை எடு. டீச்சர், அல்ஜிப்ரானாலே எனக்கு ஒரே காப்ரா. நீ என்னம்மா, நீ வாத்தியாரம்மா பக்கத்துல இருக்கும்போது உனக்கு ஏன் காபரா? நீங்க என்ன சொல்றீங்க? பத்மா, உங்க அண்ணாவுக்கு இங்க வேலை இருக்கும் போல இருக்கு, நம்ம வெளியில போலாம். எனக்கு ஒண்ணு வேலை இல்லை, நீங்க பார்த்து கணக்கு அப்புறம் பார்த்து. மகாபாரதத்துல ஒரு சம்பவம். யாசகம் பெறுவதல்ல காதல் என்றறிவாய் மூடக் கீச்சகா செல்வாய் என்றாய். கீச்சகன் சிரித்தான், இந்த வாசகம் போதும் என்றான். மங்கையை தொடவும் வந்தான், ஆசையில் விழுந்த அந்த அரக்கனே அழிந்தான் அம்மா. வா 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 வா. ஆரம்பிராக ரொம்ப பிரமாதம். பத்மா, உனக்கு இந்த அர்த்தம் புரியல போல இருக்கு. சொல்றேன் கேளு. விராடராஜனுடைய அந்தப்புறத்துல மாரவேஷத்தில் இருந்த திரௌபதியை கீச்சகன் பார்த்துட்டான். அறிமுகம் இல்லாத பெண்ணோடு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசினா அந்த கீச்சகன். அவளுக்கு கோபம் வந்து கூட அவன் நகரவே இல்லை. நகர மாட்டான். சன்மானம் பறி போய்